ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில் மார்ச் 30 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அங்கே இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த நர்ஸ் வராங்க. நர்ஸ் வந்துட்டு அங்கே உள்ளவங்க கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வில்லி என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் அக்கா தான் கையெழுத்து போடுவா அப்படின்னு கேட்டதோட ராஜா சொல்கிறாரு, சந்திரா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி நேரத்தில் யார் வந்துட்டு கையெழுத்து போடணும் அப்படின்னு உனக்கு தெரியாதா? மாப்பிள்ளை தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு ஒரு அறிவு கூட உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ நம்ம ராஜா சொல்கிறாரு, இங்கே பாரு ஈஸ்வரி, உனக்கே தெரியாதா இந்த இடத்துல யார் கையெழுத்து வாங்கணும் அப்படின்ட்டு? அப்ப ஈஸ்வரி வந்துட்டு அமைதியா நிக்கிறாங்க. அப்பதான் நர்ஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி இவர் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னதோட ஹீரோ வந்துட்டு வாங்குறாரு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க கவலைப்படாதீங்க, ரேவதிக்கு எந்த வகையிலயும் எந்த ஆபத்தும் இருக்காது, அவ நல்லபடியா கண்முழிச்சு திரும்பி வருவா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அப்புறமா ஹீரோயினை வெளியில கொண்டு வராங்க, அங்க கொண்டுட்டு போறதுக்காக. அப்ப கொண்டுட்டு வரும் பொழுது வந்துட்டு ஈஸ்வரி அவங்க பொண்ணை பார்த்து, இங்க பாருடி, உனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, நீ சீக்கிரமா கண்ணு முழிச்சு வெளியில வருவ, நான் பார்க்க தான் போறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ரேவதியோட கையை பிடிக்கிறாரு. அப்ப ரேவதியோட தாலியெல்லாம் கழட்டி ஹீரோவோட கையில கொடுத்ததோட ஹீரோ அந்த தாலியை பார்த்துட்டு ரொம்ப கவலையோட இருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் ரேவதி என்ன சொன்னாங்கன்னா, நான் அந்த தாலியை கழட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணாங்க. ஆனா அந்த தாலியை கழட்டி கொண்டாந்து கொடுத்ததோட நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா வந்துட்டு அந்த சாமியாரை பாக்குறதுக்காக போறாரு. நேரா சாமியார் கிட்ட போயிட்டு, நீங்க சொன்னீங்க இது மாதிரி ரேவதியா பத்திரமா பாத்துக்க சொல்லி, நானும் முடிஞ்ச அளவுக்கு ரேவதியை பத்திரமா பாத்துக்கிட்டேன். ஆனா டக்குன்னு அவளுக்கு ஒரு பெரிய விபத்தாகிருச்சு. அவளை கொண்டு போய் நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கேன். அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பழக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு யோசனை தரணும், என் ஒய்ஃபை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு தம்பி, கடவுளால நிர்ணயிக்கப்பட்டதை என்னைக்குமே நம்ம மாற்றவே முடியாது. இது எல்லாமே அந்த கடவுளோட கிருபை தான். நடக்கிறது எல்லாத்தையுமே மாற்ற முடியாது தம்பி. இங்க பாரு, நீ நடத்துறத மாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ண, ஆனா நடக்க வேண்டியது தானே நடந்து போச்சு. இங்க பாரு, இதுக்கப்புறம் தான் நீ தைரியமா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எப்படியாவது என் மனைவி நல்லபடியா வரணும். அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, உன் மனைவிக்கு எந்தவித ஆபத்தும் இருக்காது, அவன் நல்லபடியா பழிச்சு வந்துருவா. ஆனா இதுக்கப்புறம் தான் நீ பெரிய ஒரு கஷ்டங்களை அனுபவிக்க போற, அதுவும் உன் மனைவியால. என்ன நடந்தாலும் சரி, உன் மனைவியை விட்டு நீ என்னைக்குமே பிரிஞ்சே போகக்கூடாது. அவ கூட நீ எப்பவுமே வந்துட்டு கூடவே இருக்கணும். அவளுக்கு எந்த வகையிலையும் நீ விட்டு போகவே கூடாது. அவ எந்த அளவுக்கு உன்னை பேசினாலும் நீ விட்டு போகவே கூடாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, என் மனைவி நல்லபடியா வந்துட்டாலே போதும், அவளுக்கு நான் எல்லா வகையிலையும் துணையா இருப்பேன், என்னைக்குமே நான் அவளை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாரு, இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும். அவ எந்த வகையில உன்னை பேசினாலும் நீ என்னைக்குமே அவளை விட்டு போகவே கூடாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் வராரு. அங்க நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்து முடியுது. ட்ரீட்மெண்ட் நடந்து முடிஞ்சதோட நேரா அந்த நர்ஸ் அங்கேருந்து வராங்க, டாக்டரும் வராங்க. ஈஸ்வரி டாக்டரை பார்த்து, மேடம் இது மாதிரி நல்லபடியா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. டாக்டர் சொல்றாங்க, மேடம் நல்லபடியா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா கேட்குறாரு, என்ன டாக்டர் சொல்றீங்க, சின்ன பிரச்சனையா, என்னாச்சு அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இது மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்ல, ஸோ அதுல ரொம்ப நேரம் அவங்களுக்கு பிரச்சனை ஆனதுனால பழைய விஷயங்களை மறந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அவங்களோட நினைவுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோ. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை, ஆனா ரொம்ப நேரம் அவங்களுக்கு இப்படி ஆனதுனால பழைய நினைவுகள் அவங்க ஞாபகத்துல இருக்காது. எதுக்கும் அவங்க கண்முழிச்சு பேசினா மட்டும்தான் எந்த அளவுக்கு அவங்க நினைவுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியும். இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஐயோ கடவுளே, ஏன் என் பொண்ணுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரி ரேவதி கண்முழிச்சு பேசிட்டோம், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெயிட் பண்றாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, சரி எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு அவங்க பொண்ணை நார்மல் வார்டுக்கு மாத்திட்டு
அவங்க நல்லபடியா கண் முழிச்ச பிறகு நீங்க எல்லாரும் போய் பேசலாம். நீங்க எல்லாரும் போய் பேசின பிறகு நீங்க வந்துட்டு அவங்களோட நினைவாற்றல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஈஸ்வரியும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை வந்துட்டு நார்மல் வார்டுக்கு கொண்டு வராங்க. அங்க வந்ததோட ஹீரோயின் ரைட்டா கண்முழிக்கிறாங்க. ஹீரோயின் கண்முழிச்சதோட டாக்டர் சொல்றாங்க, இது மாதிரி மேடம் வந்து கண்முழிச்சிட்டாங்க, ஸோ நீங்க போயிட்டு அவங்களோட ஃபேமிலியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு எல்லாரும் வெளியில போறாங்க. வெளியில போயிட்டு நேரா ஈஸ்வரியோட குடும்பத்தை பார்த்து, மேடம் அவங்க கண்முழிச்சிட்டாங்க, வந்து நீங்க பேசுங்க அப்படின்ட்டு. ஈஸ்வரி அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ லாஸ்டா போய் நிக்கிறாரு. எல்லாரும் வந்துட்டு ஹீரோயினை சுத்தி நிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு எல்லாருமே பாக்குறாங்க. பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரவிதி, நீ எதுக்கும் கவலைப்படாதே, நீ நல்லபடியா பழிச்சு வந்துட்ட, இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, என்னை மன்னிச்சிடு ரேவதி, உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு நான் காரணமாகிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நேரா ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்ததும் வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை. எல்லாரையும் பாக்குறாங்க. அப்ப வந்துட்டு பார்த்து முடிச்சதோட நர்ஸ் சொல்றாங்க, சரிங்க மேடம் எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் எல்லாரும் வந்து வெளியில வெயிட் பண்றாங்க. அப்ப டாக்டர் வந்துட்டு கேக்குறாங்க, சரி நீங்க எல்லாரும் போயிட்டு அவங்க கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா டாக்டர், நாங்க எல்லாரும் போய் பேசணும், என் பொண்ணு வந்துட்டு நல்லபடியா தான் இருக்கிற மாதிரி தெரியல, இங்க எல்லாரையுமே வந்துட்டு மறந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியல, அவன் நல்லபடியா தான் இருக்கா அப்படின்னு தோணுது. இது கேட்டரும் டாக்டர் சொல்றாங்க, ஸோ இது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிடுவாங்க. ஸோ பேசும்பொழுது நீங்க என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு. ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க முகத்துல இருக்கிற அந்த மாஸ்க் வந்து எடுத்துட்டு நேரா நர்ஸ் கிட்ட எங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் நர்ஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு நேரா ஈஸ்வரியை பார்த்து, மேடம் உங்களை வந்து உங்க பொண்ணு பார்க்கணும்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்னும் உள்ளார போறாங்க. அப்ப வந்துட்டு வீட்டுல உள்ள எல்லாரும் போறாங்க. அவங்க போனதோட நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, சரி நீங்க எல்லாரும் இருக்கீங்க, எதுக்கு அவனை வந்து நிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, நீ யாரடி சொல்ற அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, அந்த நிக்கிறானே அவனை தான் கேக்குறேன், அவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கு தான் சுத்தமா ஆகாதே, அவனை எதுக்குமா நீங்க வீட்டுக்குள்ள விட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரியிலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப மயில சொல்றாரு, ரேவதி என்ன பேசுற, உனக்கும் சகலைக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, அவர் மேல நீ எந்த அளவுக்கு பாசமா இருக்க, அவரை போயிட்டு ஏன் உள்ளார வந்தார் அப்படின்னு கேக்குற, என்ன ரேவதி உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா ரேவதி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் அவனை கல்யாணம் பண்ணனா, இங்க பாருங்க எனக்கும் அவனுக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லை, அவனால எங்க அம்மாவோட குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாம எதுக்கு அவனை கொண்டாந்து இங்க நிக்க வச்சிருக்கீங்க, வெளில போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அங்க உள்ளவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. அப்போ நான் சொல்றாங்க, மேடம் உங்க எல்லாருமே ஞாபகம் இருக்கு, ஆனா இவரை மட்டும் ஞாபகம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இவரோட அந்த ஞாபகம் மட்டும் அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் டாக்டரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்குறேன் அப்படின்னு. அப்போ எனக்கு ஹீரோவுக்கு வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்குது, என்னடா இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேராக டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டர் சொல்றாங்க, சார் சொல்லுங்க சார். அப்புறம் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், வீட்டில் உள்ள எல்லாருமே ஞாபகம் இருக்கு, ஆனா என் கூட கல்யாணம் ஆனது, என் கூட ஹாப்பியா இருந்தது எதுவுமே ரேவதிக்கு ஞாபகத்திலே இல்லை. இது கேட்டதும் டாக்டர் சொல்றாங்க, சார் அவங்களோட ஒரு சில நினைவுகள் மட்டும் அவங்களுக்கு மறந்துருக்கு சார். எதனாலன்னா கடைசியில நீங்க போய் பேசுனீங்கல்ல, ஸோ நீங்க பேசும் பொழுது அவங்க அந்த நினைவுகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துருக்காங்க, அது எல்லாமே அவங்களுக்கு ரிவர்ஸ்ல நடந்திருக்கு, ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு மறந்துருக்கு அப்படின்னு. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, டாக்டர் அவங்களுக்கு எப்ப டாக்டர் மறுபடியும் நினைவுக்கு வரும்? அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், அது எல்லாம் நான் பர்டிகுலரா சொல்ல முடியாது, ஒரு சில நேரம் நினைவுக்கு வரும், ஒரு சில நேரம் நினைவுக்கு வராம போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இங்க பாருங்க சார், எதா இருந்தாலும் வந்துட்டு நீங்க தான் கொஞ்சம் தைரியமா இருக்கணும், அவங்க கண்டிப்பா உங்களை நினைவுக்கு கொண்டு வருவாங்க, நீங்க தான் சார் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. மயிலு சொல்றாரு, டாக்டர் என்ன டாக்டர் இது ரொம்ப அதிசயமா இருக்கு, வீட்டுல உள்ள எல்லாரையுமே ரேவதிக்கு ஞாபகத்துல இருக்கு, ஆனா சகலையோட வாழ்ந்தது மட்டும் ஞாபகம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் என்ன விதத்துல நியாயம், கடவுள் இன்னும் எவ்வளவுதான் சகலையை கஷ்டப்படுத்த போறாங்களோ தெரியல அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க சார், எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், அவங்கள நல்லபடியா பழக்க வச்சுட்டோம், அவ்வளவுதான் சார் எங்களால பண்ண முடியும், இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு நாங்க என்ன சார் பண்றது அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப வில்லிக்கு இதையெல்லாம் பார்த்ததோட செம்ம ஹாப்பியா இருக்கு, இந்த டிரைவர் பையல ரேவதி மறந்துட்டாளா, இது நமக்கு கிடைச்ச லட்டு மாதிரி சான்ஸ் ஆச்சு அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாங்க. அந்த ரேவதி வந்துட்டு பிழைக்க மாட்டா அப்படின்னு நினைச்சேன்,
ஸோ உயிர் பழிச்சிட்டாலே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இந்த மாதிரி விஷயம் நமக்கு சாதகமா நடந்திருக்கே, இதுவே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி மாப்பிள்ளையை மட்டும் நம்ம பொண்ணு மறந்துட்டாலாம், அது எப்படின்னே தெரியல அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் என் பொண்ணு சீக்கிரம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துருவா. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா அவனை ஞாபகத்துல கொண்டு வந்து என்னக்கா பண்ண போறா? இங்க பாரு, எப்படியாவது உன் பொண்ணை அவன்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. சோ அதுக்கான வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ இந்த வாய்ப்பை பயன்படுத்துறதை விட்டுட்டு நீ அவன் கூட சேர்த்து வைக்க போறியா? இங்க பாரு, நீங்கெல்லாம் அப்படி பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. உனக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு, உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அந்த பரமேஸ்வரி இந்த டிரைவர் பையில இந்த வீட்டுக்கு அனுப்புனதுனாலதான் உன் பொண்ணு வந்து அந்த டிரைவர் பையிலேயே யோசிச்சு அவனுக்கு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு போய் அவளுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு. ஸோ நடந்திருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் அவன் தான். ஸோ இதுக்கப்புறமும் வந்துட்டு உன் பொண்ணு இனிமே அவனை பத்தி நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்க போறது கிடையாது. உன் பொண்ணு இனிமேதான் சந்தோஷமா இருக்க போறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? மனசாட்சியே இல்லாம எப்படிதான் நீ எல்லாம் பேசுறியோ தெரியல. பாவம் ரேவதி எந்த அளவுக்கு மாப்பிள்ளை மேல காதலோட இருந்தா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். பொசுக்குன்னு மாப்பிள்ளையோட நினைவுகள் எல்லாத்தையுமே மறந்துட்டா அப்படின்னு கேட்கும் பொழுதே மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா அத நீ ரொம்ப சந்தோஷமா சொல்றியல்ல, நீ எல்லாம் மனசாட்சியே இல்லாதவ அப்படின்ட்டு. அதுக்கு வெளியே சொல்றாங்க, என்ன இப்ப நடக்கிறது எல்லாத்துக்குமே யாரு காரணம்? அவன் தானே காரணம், நான் கரெக்டா தான் சொல்றேன் அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, ரேவதி நல்லபடியா வந்துட்டான், அது போதும் நமக்கு. ஃபர்ஸ்ட் ரேவதியை நல்லபடியா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், அதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னதும் அப்ப வில்லி சொல்றாங்க, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வில்லி நேரம் அவங்க அக்காவை பார்த்து, அக்கா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அவங்க போனதும் நேரா அவங்க புருஷனுக்கு தான் ஃபோன் பண்றாங்க. அப்போ வில்லன் போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா, ஏதோ ரேவதி ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில இருக்கா, அவ வெளியில வர்றதுக்கே வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னா இப்ப என்னாச்சு? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த ரேவதி கண்முழிச்சிட்டா. இது கேட்டதான் அவரு சொல்றாரு, என்ன சந்திரா எப்படி சொல்ற? இந்த திட்டத்தை வச்சு இந்த குடும்பத்தையே பழி வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், கடைசியில என்ன இப்படி ஆச்சு? அப்ப வெளியே சொல்றாங்க, என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த இன்னும் உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. அந்த டிரைவர் பையன் இருக்கான, அவனை சுத்தமா ரேவதி மறந்துட்டா, அவன் யாருன்னு கூட அவளுக்கு தெரியல. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, சந்திரா என்ன சொல்ற? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாங்க, அந்த டிரைவர் பையல அவன் மறந்துட்டால, கண்டிப்பா அக்கா காரி இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி விவாகரத்தை ஓகே பண்ணிருவா. அப்புறம் அந்த டிரைவர் பயலால இந்த குடும்பத்துக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல. அதுக்கப்புறம் அவனை விரட்டி அடிச்சுட்டு இந்த குடும்பத்தை நம்ம ஆட்டி படைக்கலாம். அக்கா காரி நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். நீங்க சுலபமா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு ஜாலியா இருக்கலாம், என்ன சொல்றீங்க? இது கேட்டதும் அவரை சொல்றாரு, சந்திரா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சானா அவனுக்கு அந்த கடவுள் சரியான தண்டனை கொடுத்திருக்காங்க. உன்னையும் என்னையும் பிரிச்சு வச்சுட்டு எவ்வளவு ஹாப்பியா இருந்தான், இப்படிதான் வேணும் அவனுக்கு அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, உங்களை பிரிஞ்சதோட எனக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருந்துச்சு, எல்லாம் அந்த டிரைவர் பயலாலதான். ஆனா இன்னைக்கு நம்மளை பிரிச்சதுக்கு அவனுக்கு நல்ல தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, சரி சந்திரா, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தா உன்னை யாராவது பாத்துருவாங்க, ஏற்கனவே நம்ம தான் இப்படி பண்ணிருப்போம் அப்படின்னு அந்த டிரைவர் பையன் சந்தேகத்துல இருக்கான். சோ என்ன வந்துட்டு கேட்டாலும் கேட்பான், அதனால நீ வந்துட்டு எனக்கு அடிக்கடி போன் பண்றத நிப்பாட்டிக்கோ. அப்ப வில்லி சொல்றாங்க, என்னங்க நம்ம எதுக்கு பயப்படணும், அவளுக்கு அப்படி ஆனதுக்கு நம்ம காரணமே கிடையாது, அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும்? அதுக்கு வில்லன் சொல்றாரு, ஆமா சந்திரா நீ சொல்றது சரிதான், அவனுக்கு இப்படி ஆனதுக்கு நம்ம இப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா, நம்ம ஹீரோவை கண்டிப்பா நம்ம ஹீரோயின் மறந்துடுவாங்க. இதனால நம்ம ஹீரோவை சுத்தமா வெறுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதனால நம்ம ஹீரோ என்னெல்லாம் வந்து கஷ்டத்தை அனுபவிக்க போறாரோ என்னமோ தெரியல. இது எல்லாமே வந்து அப்கமிங் எபிசோடுல ரொம்ப சூப்பரா நடக்க போகுது. இப்பதான் லவ் சீன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம். ஆனா பாத்தீங்களா எப்படி ட்விஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. சரி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நம்ம வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.